ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பாரதிதாசன் தொடர்பான டிஎன்பிசி வினாக்கள் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கல்லாரை காணுங்கால் கல்வி நல்கா கசடர்க்கு தூக்குமரம் அங்கே உண்டாம். இந்த கவிதை வரிகளுக்கு உரியவர் யார் அப்படின்னு வந்து பாரதிதாசன். 12th தமிழில் உள்ள ஓல்டு புக்லேருந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. லாஸ்ட் குரூப் 2ல் தான் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அதுவும் ஜிஎஸ்ல இந்த கேள்வி இடம்பெற்றிருந்துச்சு. ஜென்ரல் தமிழில் கூட வரல, ஜென்ரல் ஸ்டடீஸில் இடம்பெற்றிருந்த கேள்வி. ஸோ ஓல்டு புக்கை நீங்கள் வந்து நல்ல கவனமாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கொஸ்டின் ஒரு சாம்பிள். கல்லாரை காணுங்கால் கல்வி நல்கா கசடர்க்கு தூக்குமரம் அங்கே உண்டாம். இந்த கவிதை வரிகளுக்கு உரியவர் வந்து பாரதிதாசன். இந்த கேள்வி வந்து இதில் எதுகை மோனை தான் கேட்டிருந்தாங்க. நம்ம எதுக்காக இதை எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா, இந்த வரிகள் வந்து பாரதிதாசன் அவர்களுடையது. புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும். இந்த வரிக்குரியவர் யார் அப்படின்னா வந்து பாரதிதாசன். புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும். பாவேந்தர் பாரதிதாசனின் தலை மாணாக்கராக போற்றப்பட்டவர் யார் அப்படின்னா வந்து சுரதா அப்படிங்கிறாங்க. பாவேந்தர் பாரதிதாசனின் தலை மாணாக்கராக போற்றப்பட்டவர் வந்து சுரதா. வாழ்வினில் செம்மையை செய்பவன் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு எது அப்படின்னா புதுவை அரசு. வாழ்வினில் செம்மையை செய்பவன் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்து பாடலாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு வந்து எது அப்படின்னா புதுவை அரசு. பாரதிதாசன் நூல்களில் பொருந்தாத நூல் எது? அதுதான் கேள்வி. குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, பாண்டியன் பரிசு, சேர தாண்டவம், கண்ணகி புரட்சி காப்பியம், மணிமேகலை வெண்பா, இளைஞர் இலக்கியம், இது எல்லாமே வந்து பாரதிதாசன் அவர்களுடையது. இந்த கல்லோ காவியமோ வந்து பாரதிதாசன் அவர்களுடையது கிடையாது, மு வரதராசனார் அவர்களுடையது. கல்லோ காவியமோ யாருடைய நூல் அப்படின்னா வந்து மு வரதராசனார். நமக்கு கேள்வி என்ன, பாரதிதாசன் நூல்களில் பொருந்தாத நூல் எது அப்படின்னா வந்து டி ஆப்ஷன் தான். குறிஞ்சி திட்டு என்ற நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா வந்து பாரதிதாசன். குறிஞ்சி திட்டு என்ற நூலை இயற்றியவர் பாரதிதாசன். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. இந்த வரிக்குரியவர் வந்து பாரதிதாசன். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே, பாரதிதாசன். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, இது யாருடைய கூற்று அப்படின்னா வந்து பாரதிதாசன் அவர்களுடையது. இதெல்லாம் ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, இது யார் கூற்றுன்னா பாரதிதாசன். பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் யார் அப்படின்னா வந்து வாணிதாசன். இந்த கேள்வி நல்லா பார்த்துக்குங்க. பாரதிதாசனின் தலை மாணாக்கராக போற்றப்பட்டவர் அப்படின்னா சுரதா. அவரிடம் தொடக்க கல்வி பயின்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, வாணிதாசன். பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நூல் என்ன நூல் அப்படின்னு கேள்வி. நாடக நூல். ஏன்னா இந்த நூலுக்காக தான் அவர் சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பாங்க. பிசிராந்தையார் அப்படிங்கிறது என்ன நூல்னா ஒரு நாடக நூல். பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நூல் நாடகம். பொருத்தமான விடையை தேர்வு செய்க. தெள்ளு தமிழ் நடை சின்னஞ்சிறிய 2 அடிகள் திருக்குறளை குறித்து இப்படி கூறியவர் யாருன்னா பாரதிதாசன். தெள்ளு தமிழ்நடை சின்னஞ்சிறிய 2 அடிகள் என்று திருக்குறளை வந்து இப்படி பாடியவர் வந்து யார் அப்படின்னா வந்து பாரதிதாசன். தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்து எழுந்தே என்று தமிழர்களை தட்டி எழுப்பியவர் வந்து பாரதிதாசன். தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே என்று தமிழர்களை தட்டி எழுப்பியவர் வந்து பாரதிதாசன். பாரதிதாசன் எந்த சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார்னா பாவேந்தர் புரட்சி கவிஞர். இது ரெண்டுமே வந்துன்னா அவருக்குரிய பெயர் தான். தேசிய கவிஞர் வந்துன்னா பாரதியார் வருவாங்க. இதே ஓமை கவிஞர்னா சுரதா வருவாங்க. பாரதிதாசனார் எந்த சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் அப்படின்னா வந்து புரட்சி கவிஞர் பாவேந்தர். 2 பெயர்களில் அழைக்கப்படுவாங்க. சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது என உணர்ந்தவர் யார்னா பாரதிதாசன். சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது என உணர்ந்தவர் பாரதிதாசன். பாரதிதாசன் பாடியது வந்து தேனொக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளை. இது 12th தமிழ் ஓல்டு புக்லேருந்து எடுத்திருக்காங்க. பாரதிதாசன் பாடியது வந்து தேனொக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி. இந்த வரிகள் வந்து பாரதிதாசன் அவர்களுடையது. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் வந்து பாரதிதாசன். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் வந்து பாரதிதாசன். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும்.
இந்த வரிகள் யாருடையது அப்படின்னு ஒரு இடம் கேட்டிருக்காங்க பாரதிதாசன். இந்த கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த நூல், இந்த பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா வந்து தமிழ் வளர்ச்சி அப்படிங்க. எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும். இந்த அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்துன்னா தமிழ் வளர்ச்சி. கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நானோர் தும்பி என்று தமிழின் மீது காதல் கொண்டு பாடிய கவிஞர் வந்து சுப்புரத்தினம். பாரதிதாசனோட இயற்பெயர் தான் வந்து சுப்புரத்தினம். கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக அவர் இயற்பெயர் கொடுத்து கேட்டிருக்காங்க. கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நானோர் தும்பி என்று தமிழின் மீது காதல் கொண்டு பாடிய கவிஞர் வந்து சுப்புரத்தினம். கல்வி இல்லாத பெண்கள் களநிலம் என்றவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். கல்வி இல்லாத பெண்கள் களநிலம் என்றவர் வந்து பாரதிதாசன். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது என பாடியவர் வந்து பாரதிதாசன். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது என்று பாடியவர் வந்து பாரதிதாசன். வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் யார் அப்படின்னா வந்து பாவேந்தர் பாரதிதாசன். இதே கேள்வி எப்படி இருந்தது, எந்த அரசு இதை வந்து தமிழ் வாழ்த்து பாடலாக ஏற்றுக்கொண்டுள்ளது அப்படின்னா வந்து புதுவை அரசு. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் வந்து பாரதிதாசன். இதை ஏற்றுக்கொண்டுள்ள அரசு வந்து புதுவை அரசு. கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நானோர் தும்பி என்று தமிழ் காதல் கொண்டு வாழ்ந்தவர் யார்? அதே கேள்வியை திருப்பி வேற விதமாக கேட்டிருக்காங்க பாருங்க. பாரதிதாசன். கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நானோர் தும்பி என்று தமிழ் காதல் கொண்டு வாழ்ந்தவர் வந்து பாரதிதாசன். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாடியவர் வந்து பாரதிதாசன். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையமே என்று பாடியவர் பாரதிதாசன். எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதான இடம் நோக்கி நடக்கின்ற இந்த வையம் என பொது உடைமையை விரும்பியவர் வந்து பாரதிதாசன் அப்படின்னு. எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதான இடம் நோக்கி நடக்கின்ற இந்த வையம் என பொது உடைமையை விரும்பியவர் வந்து பாரதிதாசன். மணிமேகலை வெண்பா ஆசிரியர் வந்து பாரதிதாசன். மணிமேகலை வெண்பாவின் ஆசிரியர் பாரதிதாசன். சொல்லாதன இல்லை பொதுமறையான திருக்குறளில் இந்த அடியை பாடியவர் வந்து பாரதிதாசன். இது வந்து 2 times கேட்டிருக்காங்க. சொல்லாதன இல்லை பொதுமறையான திருக்குறளில் இந்த அடியை பாடியவர் வந்தன்னா பாரதிதாசன். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை இது யாருடைய கூற்று அப்படின்னா இது வந்து 4 to 5 times இந்த கேள்வி வந்து இடம்பெற்றிருக்கு டிஎன்பிசியில். பார்த்துங்க, ஒரு ரிப்பீட்டடான கேள்வி. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை இது யாருடைய கூற்று அப்படின்னா பாரதிதாசன். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடமும் வேண்டும். இந்த அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா பார்த்தோம் தமிழ் வளர்ச்சி. அந்த பாடியவர் யார் அப்படிங்கிறத இதில் கேள்வி. பாரதிதாசன். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும் என பாடியவர் வந்து பாரதிதாசன். இது இடம்பெற்றுள்ள நூல் தமிழ் வளர்ச்சி. படிக்கும்போது தெளிவாக படிச்சுங்க. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை என பாடியவர் வந்து பாரதிதாசன். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை. இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க, பார்த்துங்க. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை என பாடியவர் வந்து பாரதிதாசன். இருட்டறையில் உள்ளதடா உலகம் என தொடங்கும் பாடலை பாடியவர் பாரதிதாசன். இருட்டறையில் உள்ளதடா உலகம் என தொடங்கும் பாடலை பாடியவர் வந்து பாரதிதாசன். பாரதிதாசன் இயற்றிய நாடக நூல் வந்து எது அப்படின்னா வந்து பிசிராந்தையார். பிசிராந்தையார் அப்படின்னா அது என்ன நூல் அப்படிங்கிற கேள்வி பார்த்துருந்தோம். அது ஒரு நாடக நூல் அப்படின்னா. பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் எது அப்படிங்கிறத இதில் உள்ள கேள்வி பிசிராந்தையார். ஸோ ஒரே கேள்வியை மாற்றி மாற்றி கேட்குறாங்க வேறு விதமாக. தொண்டு செய்து பழுத்த பழம் என்று பாரதிதாசன் போற்றுவது யாரை அப்படின்னா வந்து தந்தை பெரியார் அப்படின்னு. தொண்டு செய்து பழுத்த பழம் என்று பாரதிதாசன் போற்றுவது வந்து தந்தை பெரியார். குயில் என்ற இதழை நடத்தியவர் வந்துன்னா பாரதிதாசன். குயில் என்ற இதழை நடத்தியவர் வந்து பாரதிதாசன். இதுவரை கேட்கப்பட்ட டிஎன்பிசி வினாக்கள் வந்து பாரதிதாசன் சம்பந்தமான கேள்விகள் வந்து இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்வி. ஏன்னா பாரதிதாசன் சம்பந்தமாக வந்து மேக்ஸிமம் 3 questions வரும், மினிமம் 2 questions வரும். ஸோ 2 to 3 questions வந்து பாரதிதாசன் சம்பந்தமான கேள்வியே இடம்பெறும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் பாரதிதாசன் சம்பந்தமாக படிக்க வேண்டியது. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் வந்து பாரதிதாசன் சம்மந்தமான புக் கண்டென்ட் வந்து போட்டிருக்கோம். பார்க்காதவங்க வந்து பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.